ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டெசிபல். டெசிபல்னால் டிபி. நிறைய மிக்ஸி கான்சோல் இங்கே போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே -16, 654 டிபி, 12 டிபி, -9 டிபி, 0 டிபி அப்படின்னு போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 0 டிபி தான் மேக்ஸிமமில் இருக்கும். ஏன்னா 0 டிபிங்கிறது ஒரு சவுண்டே கிடையாது, மேக்ஸிமமில் இருக்குதுன்னு கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுவாங்கள்ல, இந்த சவுண்டு இவ்வளோ டிபி இருக்குது, மனுஷனால இவ்வளோ டிபி தான் கேட்க முடியும். விலங்கோட சவுண்டு, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கு ஒரு டிபி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஆனால் நமக்கு வந்து இங்கே 0ன்னு போட்டிருக்கு. 0ன்னா சவுண்டே கிடையாது, இங்கேயும் 0 மேக்ஸிமம் போட்டிருக்காங்கன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு சவுண்ட் ரெக்கார்டிங் இன்ஜினியரிங், இதில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் 0. அதாவது எப்படின்னா, இப்போது வந்து இது 0 டிபி வச்சுருக்காங்களே. 0 டிபி அப்படின்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்டுக்கு எந்த டிபியில் வேணால் இருக்கலாம். அது வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அதான் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இங்கே காட்டு தெரிஞ்சு -12 டிபி கிட்ட வருது. ஸோ -12 டிபி கிட்ட வருது. ஸோ அது வந்து -12 டிபியாக இருக்கலாம், இல்லை -16, -18 ரெக்கார்ட் பண்ணுறது எந்த டிபி வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி 0 டிபி அப்படின்னா அது இப்போது வந்து இந்த ட்ராக்கில் இருக்கிற இந்த சவுண்டு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது எந்த மாறுதலும் செய்யலை அப்படிங்கிறதுக்கு தான் -0ங்கிறது. 0ங்கிறது வந்து இது சவுண்டு கிடையாது. ஆக்சுவலி அது வந்து எந்த ஒரு நம்ம சவுண்ட் இன்ஜினியரிங்லையும் மோஸ்ட்லி என்ன பண்ண முடியும், சவுண்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். 0 டிபிங்கிறது வந்து எதுவுமே பண்ணலை, அப்படி க்ளீன் சவுண்டு, எதுவுமே அதை நாங்கள் டிக்ரீஸும் பண்ணலை, இன்க்ரீஸும் பண்ணலை அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் தான் 0 டிபி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து மேக்ஸிமம் போனால் -10 + 10 டிபி தான் போகும், பார்த்திங்கன்னா. அதேமாதிரி 0லேருந்து கீழே போகும். நல்லா அந்த இந்த பர்டிகுலர் ப்ளேஸை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து 0ல் இருக்கேன். இப்போ 0 வச்சுட்டேன். இப்போ 0 வச்சுட்டு மூலமாக கீழே இறக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். மைனஸில் போதா, -12, 20, 34 கீழே போக பாருங்கள், ரொம்ப அதிகமாக பாருங்கள், -100 பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஃபினிட்டின்னு வருது, பார்த்தீங்களா? இன்ஃபினிட்டி அப்படின்னா சுத்தமாக சவுண்டே இல்லை. இப்போ நான் வர்றது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா -34 டிபி. அந்த டிபியில் இந்த சவுண்டு இப்போதைக்கு இதில் போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து -இன்ஃபினிட்டி அப்படின்னா சுத்தமாக அந்த சவுண்டை நான் குறைச்சிட்டேன், சுத்தமாக சவுண்டு இல்லை, மியூட்டடு அப்படின்னு அர்த்தம். இப்போது 0 நான் இப்போ 0 கொண்டு வரேன். 0 கொண்டு வந்துட்டேன்னா அதை நான் அந்த சவுண்டில் நான் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எந்த ஒரு மாறுதலும் நான் செய்யலை அப்படிங்கிறது தான் 0ங்கிறது. இப்போ நான் வந்து இப்போ டிபி சவுண்ட் அப்படின்னா என்ன? டிபினா பவரு, வோல்டேஜ், ப்ரெஷர், எக்ஸட்ரா. இது எல்லாமே சேர்ந்தது தான் சவுண்டோட ப்ரெஷர், எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ இப்போ நான் 0னா இப்போ அந்த பவர்லேயும் சரி, அந்த வோல்டேஜ், அந்த ப்ரெஷர் நான் எதுலேயுமே சேஞ்சஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் 0. இப்போது 0 டிபி அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே பண்ணலை அப்படிங்கிறதுக்கு மீனிங். இப்போது +3 டிபி அப்படின்னா 3 டிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 டிபினா பவர் வந்து 2 மடங்கு இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு லவுட்னஸாக தெரியாது. இப்போ -3 டிபி அப்படின்னா பவர் வந்து ஆஃபாக குறைஞ்சிருக்கும், ஆனால் சவுண்ட் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியாது. இதுவே +10 டிபி அப்படின்னா லவுட்னஸ் இருக்கிற லவுட்னஸோட 2 மடங்கு சத்தமாக இருக்கும். அதே -10 டிபினா -10 டிபினா லவுட்னஸ் வந்து பாதி, அதாவது பாதி லவுட்னஸ் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 2 மடங்கு லவுட்னஸ் வந்து +10 டிபி, -10 டிபியில் பாதி லவுட்னஸ் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதில் பாதி லவுட்னஸ் தான் இருக்கும். இதுவே +60 டிபி, 60 டிபிக்கெல்லாம் போகாது, இது மேக்ஸிமம் 10 டிபி தான். 60 டிபினா 1 மில்லியன் தடவை பவர், அதாவது 1 மில்லியன் மடங்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கும் பாருங்கள், அந்தளவுக்கு சொன்ன போகாது. நமக்கு வந்து +10 டிபி, 0 டிபி நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிபிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து சும்மா இது எந்தளவுக்கு முக்கியம், இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது எல்லாத்தையும் அளக்கிறது இல்லையா? இப்போது தூரத்தை கிலோமீட்டரில் அளக்குறோம், தண்ணியை லிட்டர் கணக்கில் அளக்கும். அதேமாதிரி சவுண்டை வந்து டிபி கணக்கில்
அளக்குறோம். பட் ஆனால் இதில் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். இருக்கிற சவுண்டு வந்து நமக்கு நெகட்டிவில் தான் இருக்கும். பார்த்தனுங்க தெரியும். இந்த சவுண்டோட ஒரிஜினல் டிபி வந்து வேறு சவுண்டு இருக்கும், வேறு டிபி இருக்கும். ஆனால் நமக்கு ரெஃபரன்ஸாக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தான் நம்ம வைக்கிறோம். ரெஃபரன்ஸ் மெயின் கான்செப்ட் என்ன, 0க்கு மேலே கிராஸ் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.